லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லா கிராஜுவேட்ஸ் அசம்பிளி ஹியர். உங்களுக்காக ஒரு பெரிய குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நீங்க நினைச்சாலும் 3 இயர்ஸ் பிராக்டிஸ் இல்லாம சிவில் ஜட்ஜ் ஆக முடியும். எப்படின்னு கேக்குறீங்க? நேத்து, அதாவது 21 ஆகஸ்ட் 2026 அப்போ சுப்ரீம் கோர்ட் பூமிகா ட்ரஸ்ட் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் கனெக்டட் மேட்டர்ஸ் இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க உங்களுடைய லா டிகிரி கம்ப்ளீட் பண்ண பிறகு 1 இயர் ஸ்டடியா நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஆல்சோ பி எலிஜிபிள் டு ரைட் சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்னு ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆனவங்கள அப்படியே எடுத்து ஜட்ஜ் போஸ்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. ஜட்ஜ் எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்களுக்கு 2 வருஷம் ட்ரைனிங் தராங்க. இந்த 2 வருஷத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 1 இயர் ஃபுல்லா உங்களுக்கு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமில ட்ரைனிங் தருவாங்க. அண்ட் செகண்ட் இயர் ஃபுல்லா நீங்க லா கிளர்க்கா ஒர்க் பண்ணும். அதாவது இந்த லா கிளர்க் பொசிஷனை 2 வகையா பிரிக்கிறாங்க. 6 மந்த்ஸா பிரிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஃபுல்லா நீங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கிட்ட கிளர்க்கா ஒர்க் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட் 6 மந்த்ஸ் ஃபுல்லா நீங்க ஹைகோர்ட் ஜட்ஜ் கிட்ட கிளர்க்கா ஒர்க் பண்ணுவீங்க. சோ அவ்வளவுதானா, எல்லாம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. ஹைகோர்ட் ஜட்ஜ் உங்களை எவாலுவேட் பண்ணி நீங்க சிவில் ஜட்ஜ் ஆகலாம்னு சொல்லி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. சோ அந்த சர்டிபிகேட் கொடுத்த பிறகு உங்களுக்கு போஸ்டிங்லாம் அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ இது எல்லாருக்கும் அப்ளை ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா 20th May 2025 ல இருந்து 31st March 2027, அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த டைம் பீரியட்குள்ள யாரெல்லாம் ஜுடிஷியரி எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறாங்களோ அவங்களுக்கு அந்த 1 இயர் பிராக்டிஸும் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜுடிஷியரி எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனவங்களுக்கு கம்பல்சரி அந்த 2 இயர்ஸ் ட்ரைனிங் பீரியட் அவங்க அண்டர்கோ பண்ணியே ஆகணும்னு சொல்லிருக்காங்க. சரி, ஓகே, இப்போ இவங்களுக்கு ரெமுனரேஷன்லாம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டோட salary எவ்வளவோ அதுல இருந்து ஆஃப் ஆஃப் த salary இவங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் அப்பவும் கொடுக்கணும், கிளர்க்ஷிப் ட்ரைனிங் அப்பவும் கொடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த 1 இயர் பிராக்டிஸ்க்கு பதிலா எல்எல்எம் பண்ணா அது பிராக்டிஸ்ல ஆட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளிசிட்டாவே என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, LLM will not command the preview of practice. அண்ட் இந்த ஜட்மெண்ட் பெர்மனன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. இது நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு ரன்னிங்ல இருக்கும். அதுக்கு அப்புறம் 5 இயர்ஸ்ல அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல நடந்த அந்த குவாலிட்டி, ட்ரைனிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கிளர்க்ஷிப் பெர்ஃபார்மன்ஸ் இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி இந்த ஜட்மெண்ட்டை ரிவைஸ் பண்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. சோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸ்டார்ட் யுவர் ஜுடிஷியரி ப்ரிப்பரேஷன் ரைட் நவ.